ஆக்சுவலி ஒரு சேலம் வண்டி வந்திருக்குங்க. கூட்டத்தை பாருங்கள், பா ஒஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ டிமாண்டு? ஆக்சுவலி இன்றைக்கி வீடியோ போடக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு தான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தேன். ஒருத்தவங்க ட்ராப் பண்ணுறக்காக வந்திருந்தேங்க. பார்த்தா இங்கே ஒரு பஸ்ஸஸும் காணாங்க. தருமபுரி வரைக்கும் ஒருத்தவங்க போகணுமா சென்ட் ஆஃப் பண்ணுறக்காக வந்திருந்தேன். ஆனால் இங்கே ஒரு பஸ்ஸஸையும் காணாங்க. ஸோ அப்புறம் தான் முடிவு பண்ணேன், இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும், நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக அப்படின்ட்டு. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக 2 நாட்கள் லீவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பட் வந்து நம்ம காந்திபுரத்தில் ஒரு பஸ்ஸஸ் கூட காணாங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள், ஒஸ்ட் ஆயிடுச்சுங்க. பழைய கவர்மெண்ட் தான் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த கவர்மெண்ட்டும் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா சேலத்துக்கு அவ்வளோ பஸ்ஸஸ் இருக்குங்க. ஒரு டிராஃபிக் காரணம் என்னன்னு தெரில, பட் வந்து ரெகுலராக பஸ் இருக்கும். பட் இப்போ ஒரு பஸ்ஸை கூட காணாங்க சேலம் பஸ்ஸை. ஆக்சுவலி இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 14th August 2026. நாளைக்கு பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி 2 நாட்கள் பயங்கரமாக லீவ் விட்ருக்காங்க காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ நம்ம காந்திபுரம் சும்மா விசிட் பண்ணி பார்த்தேங்க. பார்த்தா அவ்வளோ கூட்டங்க. திருவண்ணாமலை, சேலம் எல்லாத்துக்குமே பஸ்ஸை காணாமல் பாருங்கள். இங்கெல்லாம் எவ்ரி டைம் பஸ்ஸஸ் இருக்கும், பட் இப்போ வந்து பஸ்ஸே காணாங்க. ஆக்சுவலி தொடர்ந்து விடுமுறை வரப்போகுதுன்னு தெரியும், அப்புறம் ஏன் இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேதுங்க. பஸ் ஒன்றத்தையுமே காணாங்க. சேலத்துக்குலாம் அவ்வளோ பஸ்ஸஸ் நிற்கும் மற்ற நாளில், இப்போ ஒன்றத்தையுமே காணோம். ஆக்சுவலி இந்த கடைசி ரேக் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே சேலம்ங்க. ஒரு பஸ்ஸஸ் கூட காணாங்க. நான் இது வரைக்கும் இப்படி இந்த ரேக்கை இவ்வளோ காலியாக பார்த்ததே இல்லைங்க. பட் மக்கள்லாம் பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பஸ்ஸையும் காணாங்க. திருவண்ணாமலை வண்டி ஒன்று இருக்குது, நம்ம ஆரணி வண்டி ஒன்று இருக்குங்க. 9:20 இது 10:40. இந்த 2 வண்டி தான் நிற்கிது, வேறு ஒரு வண்டியும் காணாங்க. ஆக்சுவலி நம்மளும் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம் காந்தி ஒரு நைட் டைம்லாம். அப்போ கூட அவ்வளோ பஸ்ஸஸ் நிற்குங்க. நம்ம ஊட்டி வண்டி, கூடலூர் வண்டியெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போமா, அவ்வளோ பஸ்ஸஸ் நிற்கும். இப்போ ஒன்றத்தையுமே காணாங்க. மைண்ட் ஃபக்காக இருக்குங்க, பாவங்க மக்கள்லாம். இந்த ஹொசூர் வண்டி இருக்குங்க. ஹொசூர் வண்டி 9:30 ஒன்று இருக்குது, 10:30 ஒன்று இருக்குது, 11 மணிக்கு ஒன்று இருக்குங்க. இது வந்து ஈரோடு வழியாக போகிறதா இருந்துச்சு நிற்கும், சேலம் வழியாக போகிறதா அனுப்பிச்சிருங்க. அதுவும் இந்த சைடு கூட க்ரௌடு இல்லைங்க, நம்ம சேலம் சைடு தாங்க பயங்கர க்ரௌடு. நான் முடிஞ்சால் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் சிங்கனூரும் போய் பார்க்குறேங்க. ஏன்னா சவுத்துக்கு தான் நம்ம மக்கள் நிறைய பேர் இங்கே. ஆனால் சேலம் தான் போட்டிருக்கு, பட் ஒசூர் வண்டி ஒசூர் மட்டும்தான் ஏற்றுறாங்க போல் இருக்குங்க. இங்கே ஒரு வண்டி நின்றுருந்துச்சு, அதுக்குள்ளே கிளம்பிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க. சேலத்துக்கு ஏற்ற மாட்டுறாங்க, ஒன்லி ஒசூர் மட்டும்தாங்க ஏற்றுறாங்க, சேலத்துக்கெல்லாம் ஏற்றலைங்க. சேலமெல்லாம் ஏற்றலைங்க, ஒசூர் மட்டும்தான் ஏற்றுறாங்களாம்மா. வழின்னு பார்த்து சேலம் போட்டிருக்காங்க, ஆனால் சேலம் ஏற்ற மாட்டாங்க. ஃபுல் க்ரௌடுங்க. இந்த வண்டி ரிசர்வேஷன்னால ரிசர்வேஷன் டிக்கெட் மட்டும் தான் ஏற்றிருக்காங்க, அதுவும் ஒசூர் மட்டும்தாங்க ஏற்றிருக்காங்க. நம்ம ருத்ர தாண்டவத்தில் யார் க்ரூன்னு தெரியலைங்க. நம்ம அண்ணா வந்தால் போய் பேசலாம், இப்போ யாரும் தெரியல. இந்த சைடு திருவண்ணாமலை, ஆரணி சைடும் பயங்கர கூட்டங்க. எல்லாமே சேலத்துக்கு தாங்க கூட்டம். இப்போ ஒரு பஸ் வந்திருக்கும் போல் இருக்குங்க. ஆக்சுவலி ஒரு சேலம் வண்டி வந்திருக்குங்க. கூட்டத்தை பாருங்கள், பா ஒஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ டிமாண்டு? ஊருக்கு போகிறாங்கன்னு தெரியும், நான் மறுபடியும் சொல்ல வேணான்னு யோசிக்கிறேங்க. செம க்ரௌடுங்க வண்டியில். இந்தளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கலைங்க. இங்கேயே எப்படின்னா சிங்கனூர்லாம் நினச்சே பார்க்க முடியல. கண்டிப்பாக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோங்க இன்றைக்கி. பாவங்க, ஒரே ஒரு பஸ் வருது, இத்தனை பேர் இருக்காங்க. இந்த திருவண்ணாமலை வண்டி பார்த்திங்கன்னா 10:40 எடுப்பாங்க. நம்ம ஆரணி வண்டி 9:20ங்க. அந்த வண்டி கிளம்பிடுச்சு ஃபுல்லாக. அதனால் இந்த வண்டி கிளம்பிடுச்சுங்க. மக்கள் வாருங்க, பாப்பா. எஸ், அப்படியே மற்ற ரேக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏதாச்சும் பஸ்ஸஸ் இருக்கா டிமாண்டாக. மோஸ்ட்லி அதெல்லாமே ஈரோடு, திருப்பூர் அதெல்லாம் ரெகுலராக இருக்கிற கூட்டம் தாங்க. ரெகுலராக ஆஃபீஸு ஒர்க்கு முடிச்சுட்டு போகிறவங்க தான். பட் இந்த ஏரியாவில் தாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும். சத்தியமங்கலம், திருப்பூருக்கெல்லாம் ரெகுலராக இருக்குங்க. பார்ப்போம் வாங்க, அதுவும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிற கூட்டம் தாங்க, நோ ப்ராப்ளம். சேலம் ரேக் இப்படி ஃபஸ்ட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கலைங்க. அதுவும் நம்ம புளிப்பாளையம் பிரான்ச் தான் மோஸ்ட்லி முக்கால்வாசி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களும் பாதி வண்டி காணோம். ஈரோடு, திருச்செங்கோடு, சேலம் எல்லா ஊர்லேருந்தும் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க நம்ம கோயம்புத்தூர் டு சேலத்துக்கு. ஆனால் ஒரு வண்டியும் காணாங்க, என்னன்னு தெரில.
பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30ங்க. 9:30க்கே இப்படி ஒரு நிலைமை. ஆக்சுவலி எல்லாத்தோட மைண்ட் செட் என்ன, சேலம் போனானாச்சு அங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கும்னு. பட் இங்கே சேலத்துக்கே வண்டி காணோம். என்ன நிலமையில் இருக்குது பாருங்கள் இந்த காந்திபுரம். சரி, நம்ம அப்படியே எஸ்சிடிசி போயிட்டு இன்னொரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு போக போகிறாங்க. ரொம்ப நாட்களாக ஒரு சூப்பரான ஸ்பாட்டை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது பண்ண முடியல. பட் இன்றைக்கி வந்து சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இந்த ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் இல்லைங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அடுத்த மேஜர் ஸ்பாட்டுங்க நம்ம திருவள்ளுவர் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்டுங்க. பார்த்தல ஃபஸ்ட் எடுத்தோடனே வாழ்வோர் செல்லக்குடி நிற்கிறாப்புல. சென்னைக்கெல்லாம் டிமாண்ட் இருக்காதுங்க. சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குங்க. இங்கே கேஎஸ்ஆர்டிசி பல்லக்கி நிற்கிதுங்க, கோயம்புத்தூர் பெங்களூர். இது பல்லக்கியான்னு தெரில, பல்லக்கின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலைங்க. அப்படியே வாங்க நம்ம சவுத்துக்கு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். எப்படி இருக்கும் பஸ்ஸஸ், என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் BS6ங்க, டாட்டா. இங்கே வந்து 11 மணிக்கு மடிக்கேரிக்கு ஒரு வண்டி போகுதுங்க. ஸோ அது ஒரு நாள் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்பேன் எப்படி அமைதுன்ட்டு. இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஹசன், மைசூர், சிக்மங்களூர் வரைக்கும் போகுதுங்க. BS4 தெரியல, 4 மாதிரி தான் ஸ்டேரிங் இருக்குங்க. இதில் BS6 இருக்குங்க. அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாரியிலே போனதில்லைங்க. கண்டிப்பாக கூடி சீக்கிரம் KSRTC, APRTC, MRTC எல்லா TNSTCயும் எல்லா பஸ் டிரான்ஸ்போர்ட்டும் கவர் பண்ணுறேங்க. 2 வண்டி தாங்க இருக்குது. ஒன்று வந்து மயிலாடுதுறைங்க, நம்ம கோயம்புத்தூர் மயிலாடுதுறை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூருங்க, குருவாயூர் திருச்செந்தூர். 2 வண்டி தான் இருக்குது, வேறு CTC எதுவும் இல்லைங்க சவுத்துக்கு. அப்படியே நம்ம KSRTC பார்ப்பீங்க, கேரளா டிரான்ஸ்போர்ட். ஒரே ஒரு வண்டி நம்ம கொட்டாரக்காரான்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம குரூவாக தான் போய் பேசிகிட்டு வருவோம். நம்ம ஒரு ஜாலி டைப் ஆகிட்டேங்க. எஸ், நம்ம கொட்டாரக்காரா வண்டி தாங்க. பட் லைட்லாம் போடல, 10 மணிக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ கூடி சீக்கிரம் லைட்லாம் போட்டுருவாங்க. ஸோ அப்படியே நம்ம போகலாங்க. SCTCயில் அவ்வளோக்கா டிமாண்ட் இல்லைங்க. ஸோ சேலம் என்ன சென்னை வண்டிங்க, இதுவும் சென்னை வண்டி தான். நம்ம வாழ்வோங்க. ஸோ நான் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நமது சிங்கநல்லூர் பேருந்து நிலையம். உன்னை அடுத்த ஸ்பாட்டு சிங்கநல்லூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சூப்பரான ஸ்பாட்டுக்கு போகிறேங்க. அது வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரியணும். ஏன்னா அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்டட் உங்களுக்கு முக்கியமாக தெரியணும். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஹசூர். இதோட இப்போ தாங்க வந்திருக்கு இந்த வண்டி. என்ன வண்டின்னு தெரில. இப்போ தான் வந்திருக்குங்க. இது ஹசன் வரைக்கும் போகிற வண்டிங்க. ஹசன் GASS விழுப்புரம், கோயம்புத்தூர். AC சீட் இருக்கம் ஸ்லீப்பருங்க. ஆக்சுவலி இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம SCTC பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கிற ரோடுங்க. ஸோ நான் போகிற வழியெல்லாம் காட்டுறேன், பிகாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நம்ம ஆவரமலை சிக்னலுங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடி சீக்கிரம் சொல்கிறேன் என்ன விஷயம்ட்டு, சரிங்களா? இப்படியே போனோம்னா நம்ம காந்திபுரம் போகலாங்க. இப்படி லெஃப்ட் ரைட்டில் போனோம்னா நம்ம நவைந்தியா. இந்த ரைட்டில் போகுது பார்த்திங்களா ரோடு, இது வந்து நவைந்தியா போகிறதுங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணா விமென்ஸ் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விமென்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆவரம்பாளையம் போகலாம். ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அடுத்த படிக்கட்டாக ஒரு சின்ன கெஃபே மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த கெஃபே பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ கெஃபேல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, எல்லாத்தையுமே காட்டுறேங்க. ஸோ அந்த கெஃபேவுக்காக தான் உங்களை கூப்பிட்டு போக போகிறேன். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அந்த கெஃபேவை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ரீல்ஸ்லாம் போட்டிருந்தேன். பட் நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது. ஸோ உங்களுக்காக
இது ஒரு ஸ்பெஷலான வீடியோங்க. எஸ், நம்ம ஃபைனலி நம்ம ஷாப்புக்கு வந்தாச்சுங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் டு ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ், ப்ரௌட்லி பிராண்ட்லி அவர் நியூ ஷாப் இதுதாங்க. ப்ரோ எஸ், இதுதான் நம்ம ஷாப்புங்க. ஸோ அப்படியே உள்ளே போவோமா, வாங்க. எஸ், ஒரு சின்ன ஆம்பியன்ஸாக சூப்பராக இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்ன மேட்ருக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா, நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா மண்டே டு சண்டே வரைக்குமே எவ்ரிடே இருக்கும். பட் நான் இருப்பேனான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க. ஸோ நம்மளோட சிஸ்டர் தான் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த வீடியோனா, நிறைய பேர் சஜஷன்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும், அப்படி ட்ரை பண்ணணுன்ட்டு. பட் வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் நேரடியாக வரலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 8:30லேருந்து 11 o'clock வரைக்கும் நம்ம ஷாப்பில் தான் இருப்பேன். ஸோ நைட்டு வந்திங்கன்னா நம்ம சில் பண்ணி பேசலாம். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க கோயம்புத்தூரில். ஸோ ஒரு நாள் நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சிக்னேச்சர் டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்திங்கனாவே வேஃபிள்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு, பட்ஜெட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ மண்டே டு சண்டே விட்டுருங்க, சண்டே ட்ரிப் போயிடும். மண்டே டு சாட்டர்டே நீங்கள் தாராளமாக நம்ம ஷாப் நைட் டைம் வரலாங்க. வந்து என் கூட பேசணுன்னா பேசலாம். நிறைய பேர் மீட் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. ஸோ இதுதாங்க ஸ்பாட்டு. நம்ம கோயம்புத்தூர் ஆவராம்பாளையம் ராமகிருஷ்ணா விமென்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட் ரோட்டில் தான் நம்ம ஷாப்பு இருக்குங்க. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க பேசலாம், வந்து பாருங்கள். நல்ல ஷாப்பு, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் இவ்வளோ போகிறோம். ஸோ நம்ம ஷாப்புக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை மீட் பண்ண வந்தீங்கன்னா யூடியூப் டவுட்ஸு, பஸ் ட்ராவல் டவுட்ஸு நிறையா பண்ணலாங்க. சரிங்களா, மறக்காமல் வாங்க. ஜஸ்ட் கம், நம்மளோட ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சிக்னேச்சரில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், மறக்காமல் வாங்க. நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நம்ம ஃபாலோவர்ஸ்னு சொல்லி வாங்க. நானும் மீட் பண்ண மாதிரியாச்சு. நிறைய பேத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுங்க, நிறைய யூடியூபர்ஸ்க்கு. ஸோ நான் நிறைய பேர்த்த மீட்டப் வச்சு தான் மீட் பண்ணோம். பட் நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம ராமகிருஷ்ணா, இந்துஸ்தான் அங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நைட்டு சும்மா வாங்க, நம்ம பேசுவோம். நல்லாயிருக்கும், நல்லா வைப் செட் ஆகுங்க. அதுதான் பார்த்து நான் என்ன பண்ண தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த பெரிய ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்து உள்ள தள்ளி நல்லா வச்சேன். அவங்க கடையே மறைஞ்சிருச்சு. உடனே ஒருத்தன் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் நான் வண்டி எடுத்ததுமே நான் அந்த ஸ்டாண்ட் எடுத்து முன்னாடி வச்சிட்டேன். நம்ம எதுக்கு பேசி தேவையில்லாமல் நான் எப்படி இது பண்ணணும், நம்ம செயலில் காட்டிடலாம். கைஸ், டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 ஆச்சு. வெளியவே அவ்வளோ கூட்டங்க. நான் வரும்போது செம்ம டிராஃபிக்குங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குங்க, தரமான சம்பவமாக இருக்குங்க. வாங்க பார்ப்போம். சிங்கநல்லூருங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஐயோ பாருங்க மக்களே, தத்தளிச்சிட்டு இருக்காங்க மக்களே. நம்ம திருச்செந்தூர் வண்டி நிற்கிறாரு. நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். பாருங்கள், செம்ம டிராஃபிக்குங்க. ஜகஜோதியோ ஜொலிக்குதுங்க நம்ம சிங்கநல்லூர். ஆனால் நம்ம அண்ணா தாங்க கண்டக்டர்ண்ணா. ஸோ அவரை பேசுவோம். ஸோ எல்லாம் பிஸியாக இருக்காங்க. நான் வேறு கடையை சாத்திட்டு இப்போ தான் வந்தேங்க. திருச்செந்தூர் எல்லா பக்கமும் க்ரௌடு தாங்க. நாகர்கோவில் நிறையா ஸ்பெஷல்லாம் விட்டுருக்காங்க. ஆனாலுமே க்ரௌடு. இங்கே பாருங்கள், நம்ம கோபி திருச்செந்தூர் தானேங்க, அங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம திருச்செந்தூரை நம்ம மீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி பிளானே இல்லைங்க. டிக்கெட்டை ஏற்றிக்கு போய் இங்கே பாருங்க, தஞ்சாவூர் வண்டி கூட்டங்க. இவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கலைங்க. டெல்டா கிங்கு தானுங்க, டெல்டா குவீனு. செம்ம க்ரௌடுங்க. நம்ம சுங்கம் பிரான்ச் வண்டி. பா எஸ், நம்ம முல்லை ரைடருங்க. செம க்ரௌடுங்க. பா ட்ரீம் ரைடர்னு போட்டிருக்காங்க.
நம்ம மேட்டுப்பாளையம் தாங்க, மேட்டுப்பாளையம் வண்டிங்க, மேட்டுப்பாளையம் கும்பலி. பா நல்ல நாட்கள்லேயே நம்ம தேனிக்கெல்லாம் சில்லுன்னு வந்துடும் பஸ்ஸு. இப்போ சொல்லவா வேணும், அதே தாங்க, சேம் க்ரௌடு, சேம் 2 பஸ்ஸஸ். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. சீரியஸ்லி நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து டிஎன்எஸ்சிசி ஒவ்வொரு பஸ்ஸஸையும் விளாக் எடுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி முக்கியமான டைமில் பஸ்ஸஸ் விடாத போது என் மேலே சில ஃபால்ட் வருது. நீங்கள் இவ்வளோ எடுத்து போடுறீங்களே, இவ்வளோ சொம்பு தூக்குறீங்களே, ஆனால் இவங்க பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம திருச்செந்தூர் பஸ் இல்லாமல் நம்ம சிங்கனூர்லேருந்து கிளம்ப மாட்டோம். ஸோ திருச்செந்தூருங்க, முக்கால்வாசி பேர்த்துக்கு நம்ம திருச்செந்தூர் வண்டினால தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போல்லாம் எங்கள் ஆஃபீஸ் போகும்போது, எனக்கு ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா வடவழியில் போகிற வழியில் நிப்பாட்டி பேசுகிறாங்க, நீங்கள் திருச்செந்தூர் வண்டி வீடியோ போட்டவங்கன்னா நாங்கள் அர்கேஷ் தான் பேர் முதல் கொண்டு ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஒன் அண்ட் ஒன்லி தி பஸ், திருச்செந்தூர் வண்டி அண்டு துறையூர் நம்ம கல்லூரி சென்ட்ரல். எஸ் நம்மனா தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, செல்ஃபோன்லாம் பத்திரமா வைங்க, பிகாஸ் வந்து திருடர்கள் அதிகமாக இருக்காங்கன்ட்டு அதான் சொல்கிறாங்க. எஸ் நம்ம க்ரூகிட்ட பேசியிருந்தேன், நம்ம சரவணனாவும் இவரும் தான் வந்திருந்தார், அவர் பேர் மறந்து போச்சு, நம்ம சரவணனா வந்திருந்தார். ஸோ அவர்கிட்ட பேசிவிட்டு இப்போல்லாம் கம்மி தான் தம்பி, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கணும், அம்புட்டு க்ரௌட் அப்படிங்கிறாரு. நம்ம ராமேஸ்வரம் வண்டி ஃபுல்லுங்க, புது பாம்பென் ஆரோ எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். வளமுறேன், இங்கே பாருங்க கூட்டத்தை பாருங்கள். ஆக்சுவலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க் போகிறவங்கள தாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு நாகர்கோவிலுக்கெல்லாம் ஸ்பெஷல் விட்ருக்காங்க, பட் ஃபுல்லுங்க எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா நம்ம சிஎம்ஐயோ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரோ பார்த்து மீட் பண்ணுற மாதிரி சான்ஸ் வந்தால் ஃபஸ்ட்டு கோரிக்கை இதாங்க விடுவேன். உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து 3 நாள் 2 நாள் லீவு, ஸோ மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்குன்ட்டு, அப்புறம் ஏன் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட மாட்டேங்குன்னு தெரிய மாட்டேங்குது. இதோட எத்தனை வீடியோ போட்டேன் நானும், என்னால் முடியலைங்க. தமிழன் பார்த்திபன் சாரை பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த கோரிக்கையை முதலிட்டுங்க. நீங்கள் ஸ்பெஷல், அதாவது மற்ற ஏரியாக்கெல்லாம் பிரச்சனையாக இல்லைங்க, முக்கியமாக இந்த பெரிய சிட்டிஸ்லேருந்து ஸ்பெஷல் டேஸ்லேருந்து ரெகுலராக பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணும். இதாங்க எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்க, மணி 11 போகுதுங்க, நம்ம கிளம்போம். இங்கே பாருங்கள், கோவை தொண்டியா நம்ம கும்பகோணம் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வரும்போது திருச்சி வழியாக வந்து வரும், போகும்போது திண்டுக்கல் வழியாக போகுங்க. ஆக்சுவலி வண்டி இப்படி திரும்ப முடியாதனால தாங்க ஸ்ட்ரைட்டாக போகுது. ஆனால் வண்டியெல்லாம் விட்ருக்காங்க போல் இருக்குது, நிறையா வண்டி அப்படியே போகுதுங்க, எல்லா வண்டியும் உள்ளே போகுதுங்க. போகலாமா? எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறையா நல்லதாக பண்ணுங்க. பழைய கவர்மெண்ட் மாதிரி இருக்காதீங்க. ஆக்சுவலி பழைய கவர்மெண்ட் மாதிரி இல்லாமல் இருந்தாச்சா சரிங்க. நம்ம டிவிகே நம்பி நாளாக ரோட் அவங்களுக்கு தான் போட்டேன். ஆக்சுவலி நானும் டிவிகேவே தான், பட் வந்து மாறணுங்க. இந்த ஸ்பெஷல் டேஸஸில் பஸ்ஸஸ் நிறையா விடணும், முன்னெச்சரிக்கையாகவே விடணுங்க, அதுதாங்க என்னோடய கோரிக்கை. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணால் டாடா. பஸ்ஸஸ் விட்ருக்காங்க, நிறையா போகுதுங்க, வரும்போதே ஏறி தான் வந்துடுங்க. இதெல்லாம் ஓப்ஸ் போய் திருப்பிட்டு வராங்க எல்லா பஸ்ஸஸும். இங்கே ஏர்போர்ட் வந்து ரொம்ப பக்கங்க, ஸோ நிறையா டேக் ஆஃப் பார்க்கலாங்க. எஸ் நம்ம உக்கடம் பைபாஸில் தாங்க இருக்கோம்.
இது வந்து பொள்ளாச்சி ஸ்ட்ரைட்டாக போனால் பொள்ளாச்சிங்க புகழம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஏன் நம்ம டிஎன்எஸ்சிசி கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. சுக்கரம் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போல்லாம் எந்த வண்டியுமே இருக்காது, பிகாஸ் மணி 11:45 ஆக போகுதுங்க. ஒரு பஸ்ஸஸும் இருக்காதுங்க. ஊட்டி 88 கிலோமீட்டருங்க.